श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये. இன்றைய தினம் ரங்கநாதனுடைய திருமுக மண்டலத்தை சுவாமி தேசிகன் அனுபவிக்கிற விஷயத்தை பார்க்க இருக்கின்றோம். தாபிப்ராயஸ்மித விகசிதம் சாருபிம்பாதரோஷ்டம் துக்காபாய பிரணயினி ஜனே दूरदत्ताभिमुख्यम् कान्तं वक्त्रं कनकतिलकालङ्कृतं रङ्गभर्तुः स्वान्ते गाढं मम विलगति स्वागतोदारनेत्रम्. ரங்கநாதனுடைய அந்த திருக்கண்கள் திருமுக மண்டலம் அது மொத்தத்தையும் அனுபவிக்கிறேன். அப்படி பட்டுன்னு இருக்காரா ரங்கநாதன். நம்ம தூரம் வரோம். அப்படி வரச்சையே ஒரு சிரிச்சுண்டே ஒரு பார்வை பார்க்கிறேன். ஒரு ஸ்மித விகசித்தம், ஒரு பொன் சிரிப்பு. அந்த பொன் சிரிப்புல எத்தனையோ அர்த்தம் இருக்கு. ஒரு அர்த்தம் ரெண்டு அர்த்தம் இல்ல. இப்ப நான் இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு ஜஸ்ட் சுருக்கமான அர்த்தத்தை முதல்ல கொடுக்குறேன். அப்புறமா நம்ம விஸ்தாரம் பார்க்க போறோம். அந்த ரங்கநாதன் சிரிக்க செய்ய தாபிப்பிராயம், அதுல பல பொருள்கள் பொதுங்கின ஒரு சிரிப்பு. அப்பா இத்தனை நாள காத்திருந்தன, நீ வந்திருக்க, சந்தோஷம். இத்தனை நாளா பார்க்கணும்னு நினைச்சிருந்தே, உனக்கு இன்னைக்கு பாக்குற ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கா, சந்தோஷம். இப்படி நீ இதுக்காக வந்திருக்க, அதுக்கு எத்தனையோ அர்த்தங்கள் அதுக்குள்ள பொதிந்திருக்கு. அப்படி ஒரு பொன் சிரிப்பு. சாரு பிம்பாதரோஷ்டம், அந்த புன் சிரிப்போட இருக்கக்கூடிய உதடுகள் அது கோவைப்பழம் மாதிரி இருக்கான். அழகிய கோவைப்பழம் மாதிரி இருந்துருக்கு. அதரோஷ்டம், அந்த கீழ் அந்த உதடுகள்ல வரைச்சு அந்த கீழ் உதட சொல்றாரா மேல் உதட சொல்றாரா அப்படின்னு எல்லாம் பார்த்தோம்னாக்க அது ரெண்டையும் சொல்லச்சு ஓஷ்டம்ன்றதுனால ரெண்டையும் தான் இந்த இடத்துல மங்களாசாசனம் பண்றேன். துக்காபாய பிரணயினி ஜனே தூரதத்தாபிமுக்கியம், இந்த துக்கத்தை நீங்குவத விரும்புகின்ற மக்கள். பெருமாள் சேவிக்க போறோம். சேவிக்க போச்சே என்ன மாதிரி எண்ணத்தோட போறோம் அப்படின்னா, அனிட்ட நிவர்த்தி இஷ்ட பிராப்தின்னு ரெண்டு சொல்றதில்ல. முதல்ல அனிட்ட நிவர்த்தி தான் முக்கியம். துக்காபாய பிரணனிஜனே தூர தத்தாபிமுக்கியம்னு அவன் இங்க கிட்ட வந்து அவ கஷ்டத்தை சொன்ன பிற்பாடு ஓ இவ்வளவு கஷ்டமா சரி பாக்குறேன் அப்படின்னு சொல்லாத, தூரந்தே அவளுக்கு ஒரு ஆபிமுக்கியம், நீ வந்துட்டியா இந்த கஷ்டத்தை சொல்லிட்டு, ஓ சரி இதெல்லாம் நான் நினைச்சுதான் இருக்கேன், அதெல்லாம் தீர்த்து விடுறேன்னு சொல்ற மாதிரி இருந்துருக்கிற தூர தத்தாபிமுக்கியம். ஒரு அத்யுதமான திருமுக மண்டலம். அது பொன்னாலாக இருக்கக்கூடிய ஒரு திலக்கம். அந்த திலக்கத்தை சாத்தின்னு இருக்கு. கனக திலக்கா லங்கருதம் என்பதாக சொல்லப்பட்டது. சுவாகதோதார நேத்திரம், இந்த ரங்கநாதனுடைய திருக்கண்கள் சுவாகத்தம் சொல்ற மாதிரி இருக்கு. வா வா வான்னு கூப்பிடுற மாதிரி இருந்துருக்கான். அந்த ரங்கபர்த்துகு வக்திரம், அந்த இது எல்லாத்தையும், அதாவது அந்த திருமுக மண்டலத்தை முழுசா அனுபவிக்கிறது. திரு அதரங்கள், திருக்கண்கள், அந்த அதரங்கள்ல ஏற்படக்கூடிய பொன் சிரிப்பு, பெருமாள் சாத்தின் இருக்கிற நெத்தியில சாத்தின் இருக்கிற அந்த ஊர்த்வ புன்றம், இப்படி எல்லாத்தையும் சேர்ந்து அனுபவிக்கிறார் அவர். மம ஸ்வாந்தே காடம் விலகதி, என்னுடைய மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு என்று இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். தாபிப்ராயஸ்மித விகசிதம் சாரு பிம்பாதரோஷ்டம் துக்காபாய பிரணயினி ஜனே தூரதத்தாபிமுக்கியம்
காந்தம் வக்ரம் கனகதிலகாலங்கிருதம் ரங்கபர்த்துः ஸ்வாந்தே காடம் மம விலகதி ஸ்வாங்கதோதாரநேத்ரம். இதுக்கு மின் ஸ்லோகத்துல வரைச்சு என்னுடைய மனசு ஒரு செருக்கடைஞ்சிருக்கு. திருப்தா சேயம் திருடநீமிதா ரஷ்மிபிர் பூஷணானாம் சிந்தா ஹஸ்தின் அனுபவத்துமே சித்திரமாலான யந்திரம். இந்த ரங்கநாதனுடைய திருத்தோள்களிலேயே ஈடுபட்டதாக இருக்கணும், அதை பிடிச்சி கட்டி போடும் நேர் என்று பிரார்த்தனை பண்ண. சுவாமியினுடைய பிரார்த்தனை என்னன்னாக்க, இந்திரியங்கள்லாம் அதது இஷ்டத்துக்கு பட்டி மேயாதபடி அங்கங்க போகாதபடி எம்பெருமான் இடத்திலேயே ஈடுபடக்கூடியதாக இருந்து கொண்டு அந்த ஒவ்வொரு இந்திரியமும் அந்த பகவானை அனுபவிக்கணும். கண்ணால பார்க்கணும், காதால அந்த பகவானுடைய ஒரு சரித்திரத்தை கேட்கணும், வாயால பகவான் நாமோச்சாரணம் பண்ணணும். இப்படி ஒரு ஸ்பர்சம், இப்படி ஒவ்வொன்னாலையும் அந்த பெருமாளை அனுபவிக்கணும் என்பதற்காக இதுக்கு நிரந்தரமா ஏதான ஒரு வழி இருந்தாக்க அதை நேரே பார்த்து நேர் பண்ணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்றேன். அதுக்காக தான் நிரந்தரமா இருக்கிறதுக்காக தான் என்னுடைய மனசு யானை மதம் பிடிச்ச யானையாட்டம் போனா கூட அதை கட்டி போட்டு ஒரே இடத்துல இருக்கும்படியாக நிலைச்சிருக்கும்படியாக பண்ற மாதிரி என் மனசும் வேற எங்கேயும் போகாதபடி ஒன்னிடத்திலேயே இருக்கும்படியாக பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணேன். ரங்கநாதனும் சுவாமி தேசிகனை பார்க்கிறேன். சரி, இவர் மனசு தன்னை விட்டு போகாத இருக்கிறதுக்கு என்ன வழின்னு யோசனை பண்றாராம். அவர் யோசனை பண்ணிட்டு, நான் ஒரு காரியம் பண்றேன் நானு, அப்புறம் இவர் என்ன தவிர வேற யாரையும் நினைக்க மாட்டேன், இவர் மனசு என் விஷயத்திலேயே இருக்கும்னு தீர்மானம் பண்றாராம். அதுக்கு என்னன்னா, சுவாமியினுடைய ஹிருதயத்துல ரங்கநாதனுடைய திருமுக மண்டலம், அந்த திருக்கண்கள், திருநெற்றிக்கட்டு, திரு அதரங்கள், இப்படி எல்லாமா இருக்கிற அந்த திருமுக மண்டலம் அவர் மனசுல அப்படியே பதிகிற மாதிரி ரங்கநாதன் பண்ணிட்டாராம். இது எப்படி இருக்குன்னா, ஒரு தங்க தகடுல ரத்னத்தை பதிச்ச மாதிரி இருக்கா. சுவாமியினுடைய மனசு தங்கம் மாதிரி, பத்தரை மாற்று தங்கம்னு சொல்லுவா. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான மனசு. அந்த மனசுல போய் ரங்கநாதனுடைய திருமுக மண்டலம் போய் பதிச்சுட்டுனாக்கா, தங்கத்துல ஒரு ரத்னத்தை பதிச்சோம்னா அது இன்னும் சுவாரஸ்யமா தானே இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி திருமுக மண்டலம் ஒண்ணே அது ஒரு கணம் கூட எந்த ஒரு சமயத்திலையும் மறக்க மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு நிலை இத ரங்கநாதன் ஏற்படுத்திட்டார். அவர் மனசு முழுக்க ரங்கநாதனுடைய திருமுக மண்டலமே இருந்துருக்கு. இத பார்த்த உடனே சுவாமிக்கு பெரிய சந்தோஷம். எல்லாரும் நாம எப்படி எப்படி கேட்கிறோமோ கேட்கிற மாதிரி பண்ணாக்கா அதுல ஒரு சந்தோஷம். நம்ம பசங்கள்லாம் கூட நம்ம கேட்கிற காரியத்தெல்லாம் பண்ணுவா, எல்லாம் உண்டு. சொன்ன உடனே பண்ணிட்டாங்கனாக்கா அதுல ஒரு சந்தோஷம். எதனா ஒரு வஸ்துவை வாங்கிட்டு வா அப்படின்னா, சரி இப்ப அதை இப்பயே போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பண்ணான்னாக்கா அது உடனே சந்தோஷம். ஆட்டம்பா வாங்கி தரேன், எங்க போயிட போறது இப்படி சொன்னாக்கா அதுல ஒரு குறை. இப்ப பெருமாள் அதே மாதிரி ஒரு பெண் பாரியா இருக்கிறவ பர்த்தாவினிடத்துல எதைனா ஒண்ணு பிரார்த்தனை பண்ற, இது வேணும் அது வேணும், இதை வாங்கி கொடுங்க அதை வாங்கி கொடுங்கன்னு சொன்னார். கேட்ட உடனே வாங்கி கொடுத்துட்டா ஒரு சந்தோஷம். அது கேட்ட உடனே வாங்கி கொடுக்காது, எப்பயோ ஒரு வாட்டி எவ்வளவுதான் வாங்கி கொடுத்தாலும் அதுல ஒரு திருப்தி வராது. அந்த மாதிரி இந்த இடத்துல தேசிகன் பிரார்த்தனை பண்ண உடனே ரங்கநாதன் அனுகிரகம் பண்ணிட்டேன். உன்னை எப்பவும் நான் மறக்காமல் நான் சிந்திச்சிருக்கணும்னு நினைச்சேரான். அவர் மனசுலயே போய் அந்த ரங்கநாதனுடைய திருமுக மண்டலம் அப்படியே பதிஞ்சிட்டு அதுக்கப்புறமா யாருமே அதை பத்தி சிந்தை, அவ்வளவு சந்தோஷம் இருக்கு. எல்லாரும் யோசனை பண்ணி பாருங்க. சீதா பிராட்டி கூட பிரகர்ஷேன அவருத்தாசான்,
அழுதுன்னு இருக்கா லங்கையில. இப்ப யாரோ பாக்கியம் தன்யா பசியந்தி மேநாதம் கிருத்தஜம் பிரயோஜனம்னு சொல்லிட்டு பாக்கியம் பண்ணவாள்லாம் எங்க ராமனை சேவிச்சுட்டு இருக்கா. நான் இந்த சிம்ஸ்பா வருஷத்தின் கீழே உட்காந்துட்டு பாக்கியனியா அழுதும் கிடக்கிறேன்னு சொல்லுவேன். நீ என்னத்துக்குமா அழணும், என் முதுகுல ஏறிக்கோ, எப்பயோ வந்துடலாம் போயிடலாம் அப்படின்னு. சரி, ஒரு குரங்கு போய் இட்வாக்கு வம்சத்து அரசனுடைய பத்னியை மீட்டு வந்ததுன்னாக்கா அந்த இட்வாக்கு வம்சத்துக்கே இழுக்கு. ராமர் என்ன அழைச்சும் போனேர்னாக்கா இலங்கை பாழாளாக செய்து தத்தச சதிருஷம் பவேத்துன்னு வலைத்து சங்குலாங்கிருத்வான்னு இப்படி இலங்கைய பண்ணி அழைச்சும் போனேன்னா அவ்வளவு சந்தோஷம். இவளுக்கு எப்படி இருக்கும்ன்ற இவ மனசு எப்படி இருக்கும்னு தெரியும் அவருக்கு, ராமருக்கு. அதனால உடனே என்ன பண்ணிட்டு ராவணவதம் முடிஞ்ச உடனே ஹனுமார்கிட்ட போய் சொல்றேன், ராவணவதம் முடிஞ்சிட்டு இப்ப சீதை என்ன சொல்றா கேட்டு வாட்டு. பிரஹர்ஷேன் அவருத்தாசான்னு அவளுக்கு ஒரு நாம சொன்ன மாதிரி நம்ம பர்த்தா பண்ணிட்டேன்னு ஒரு சந்தோஷம் வாயில வார்த்தையே வரலையோ. அந்த மாதிரிதான் இப்ப சுவாமி தேசிகனுக்கு அவர் மனசுல அவர் என்ன நினைச்சாரோ ரங்கநாதனை எப்பவும் மனசுல நினைச்சுட்டு இருக்கணும். அந்த ரங்கநாதனுடைய திருமுக மண்டலத்தை சேவிச்சவாளுக்கு அது ஒண்ணுதான் ஞாபகம் இருக்கும். அது அப்படியே மனசுல இருந்து பதிஞ்சிடும், அது வெளில போகாதான். அப்படி அவர் பெருமாள் பண்ணிட்ட உடனே ஒரு பெரிய சந்தோஷமா, இவருக்கு சந்தோஷமா, தேசிகனுக்கு சந்தோஷம், தான் சொன்ன மாதிரி பண்ணிட்டேன் ரங்கநாதன் ஒரு சந்தோஷம். அதனால இப்படி தேசிகனை பார்த்து அவர் பெருமாள் சேவிக்கிற சிரிக்கிறா அந்த பாக்குறத அந்த இப்போ அந்த மனசுல நினைச்சுண்டு தேசிகன் ரங்கநாதனை மங்களாசாசனம் பண்றேன். அந்த மங்களாசாசனம் பண்ணச்சே ரங்கநாதன் திருமுக மண்டலத்துல ஏற்படக்கூடிய ஒரு விசேஷங்களை இந்த ஸ்லோகம் மூலமாக தெரிவிக்கிறேன். தாபிப்ராய ஸ்மித விகசிதம் சிரிக்கிறேன் ரங்கநாதன். பெரிய பெருமாள் திருச்சென்றிருக்கே அது அனுபவம் வாஸ்தவம். நம்பெருமாளும் பார்க்கணும். அப்படி ஒரு சிரிச்ச இந்த மிரட்டுற மூஞ்சியே கிடையாது அவர்கிட்ட. வந்திருக்கா அப்படின்னு ஒரு புன்சிரிப்போட கூப்பிடுற மாதிரி இருக்கிற ஒரு திருமுக மண்டலம் நம்பெருமாளுடைய திருமுக மண்டலம். பெரிய பெருமாளுக்கு கேட்கணுமா? தாபிப்ராய ஸ்மித விகசிதம். அந்த சிரிப்புல எத்தனையோ அர்த்தம் இருக்கு. அந்த எந்த அர்த்தம் அப்படின்றதான் பார்க்கணும். இப்ப என்ன அர்த்தத்துல ரங்கநாதன் சிரிக்கிற தெரியுமா? நீ கேட்ட மாதிரி நான் பண்ணிட்டேன் பாத்தியா அப்படின்னு ஒரு சந்தோஷம். குழந்தைகள் எதானோ நான் வரைச்சே ஆபீஸ்ல இருந்து வரைச்சே சாக்லேட் வாங்கிட்டு வா, எதனா பொம்மை வாங்கிட்டு வா, இல்ல எதனா ஒரு வஸ்து வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாக்க அந்த வஸ்துவை நம்ம ஆத்துக்கு வந்த உடனே அந்த பையில இருந்து அந்த வஸ்துவை கையில வச்சுட்டு ஒரு சிரிச்சுண்டே அந்த குழந்தைய பார்ப்போம். அந்த குழந்தைய பார்க்கச்சே ஒரு சிரிப்பு வரும். நீ கேட்டதை வாங்கிட்டோம். அந்த குழந்தை முகத்திலையும் ஒரு சிரிப்பு வந்துடும். இவ ரெண்டு பேருக்கும் ஒரு அந்த சமயத்துல இருக்கக்கூடிய ஒரு முகபாவம் இருக்க. அது நேரம் அனுபவிச்சவாளுக்கு தான் சொல்ல முடியும், இல்ல அனுபவிக்காதவாளுக்கு அது புரியாது. இந்த மாதிரி குழந்தைக்கும் அப்பாவுக்கும் மாதிரி ரங்கநாதனுக்கும் தேசிகனுக்கும் இருக்கக்கூடிய நிலை. நீ பிரார்த்திச்சோல்ல, நான் பிரார்த்திச்ச மாதிரி உன் மனசுல என் திருமுக மண்டலத்தை பதிச்சுட்ட, இப்ப என்ன சொல்றேன்னு கேட்கிற மாதிரி இருக்கா. அபிப்பிராய ஸ்மித விகசிதம் அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம் இது. இது சாபிப்பிராய ஸ்மித விகசிதம் அப்படின்னா ஒரு மந்தஹாசத்தினால ஆச்சரியத்தாலாம் எப்படி அபேட்சிக்கிறாளோ அப்படி பண்றவராக இருந்திருக்கு. அகில பிரார்த்தனா பாரிஜாத்தம் என்று சொன்னார். என்ன பிரார்த்தனை பண்ணாலும் அதை கொடுக்குறவனாக நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், உனக்கு சந்தோஷம் தானே எப்படி சிரிக்கிறார். ஹனுமாருக்கு ஏக சர்வ சுபூதங்கன்னு சொல்லிட்டு அந்த ஹனுமாரை போட்டு அணைச்சிக்கிறேன். இப்ப ஹனுமாருடைய திருமுக மண்டலம் எப்படி இருக்கும்? இந்த திருவணைப்பு வந்த பிற்பாடு ராமருடைய இவா ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துட்டா எப்படி இருக்கும் யோசனை பண்ணிருப்பார். பிராட்டிக்கே கிடைக்கக்கூடியதாக இருந்திருக்கிற அரவணைப்பு நாம அதி நீச்சமாக இருந்திருக்கிற ஒரு குரங்கு எனக்கு கிடைச்சிடுத்து பத்தியா, நான் இவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கேன் அப்படின்னு அந்த குரங்கு நினைக்கும். அந்த ஹனுமார் நினைக்கிறேன். ஹனுமார் இப்படி நினைப்பேன்றத பெருமாள் நினைக்கிறேன். நீயே நினைச்சு பார்க்காத ஒரு அனுபவம் உனக்கு நான் கொடுத்துருக்கேன் பாரு, இது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஒரு சிரிப்பா, பொன் சிரிப்பா.
அந்த மாதிரி நாம நினைச்சு பார்க்காத ஒரு அனுபவத்தை ரங்கநாதன் நமக்கு கொடுக்கிறேன். அதனால அவருக்கே ஒரு புன்சிரிப்பு ஏற்படுறதா சாபிப்பிராய ஸ்மித விகசிதம் என்பதாக. இன்னொரு ஒரு விஷயம், உனக்கு தெரியாதா, நம்மள மாத்து பெருமாள் கேட்கிறேன், உங்களுக்கு எல்லாம் தெரியாதா, நான் லங்கை கூட போகாத இங்கேயே அந்த கங்கையும் புனிதமாக இருந்திருக்கிற காவிரியினுடைய மத்திய பிரதேசத்துல நான் இங்கேயே நான் இருந்துருக்கேன், எதுக்காருன்னு உனக்கு தெரியாதா? ஒன்னு மாதிரி இருக்கவாள்லாம் வரப்போறா, அவளெல்லாம் ரட்சணம் பண்ணணும், அவளுடைய பாப்பத்தெல்லாம் போக்கடிக்கணும், அவ எல்லாருக்கும் மோட்ச பரியந்தமான ஐஸ்வர்யத்தை கொடுக்கணும், அவளுக்கு இங்கேயே அந்த முக்தானுபூதியை கொடுத்து மோட்சத்துல கொடுக்கக்கூடிய அனுபவத்தை இங்கேயே வர வைச்சு இருந்த நாள் முழுக்க ரங்கநாதனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும் என்கிற எண்ணம்லாம் வரணுன்றதுக்காக தான் நான் இங்க படுத்துட்டு இருக்கேன், இது உனக்கு தெரியாதானே அப்படின்னு ஒரு புன் சிரிப்பு சிரிக்கிற மாதிரி இத எல்லாத்தையும் மனசுல நினைச்சுட்டு ஒரு சிரிப்பு சிரிக்கிறேனா. சாபிப்ராய ஸ்மித விகசிதம் சாரு பிம்பாதரோட். அப்படி சிரிக்கிறதுல எத்தனையோ ஹஹான்னு சிரிக்கிறது இருக்க, அது ஹாசம், அது அவ்வளவா ஒரு உயர்ந்த இதுல இருக்கிறவா அந்த மாதிரி பண்ண மாட்டா, சிரிக்க மாட்டா, ஹஹான்னு சிரிக்க மாட்டா, அப்படி நிதானமா தான் சிரிப்பா. அதுல ஒரு மந்தஹாசம் தான் இருக்கும், பொன் சிரிப்பு தான் இருக்கும். நாவல்பாக்கத்துல ஐயா சுவாமி எழுந்துள்ள இருந்த அவரோட நெருங்கி அந்த கைங்கரியங்கள்லாம் பண்ணும்படியான ஒரு பாக்கியம் அடையவங்களுக்கு எல்லாம் கிடைச்சது. இப்படி நிறைய பேசிட்டு இருப்போம், ஏதான விஷயம் சிரிப்பு வர மாதிரி பேசிட்டோம்னாக்கா அவருக்கு சிரிப்பு வந்துடும். ஆனா முதல்ல சிரிக்க மாட்டேன், சாதாரணமா இப்படி அப்படி முகத்துல மாத்திரம் ஒரு விகாசம் இருக்கும், அந்த சிரிப்பு தெரியும். இன்னும் அடக்க முடியாத ஒரு சிரிப்பு வர மாதிரி நம்ம யாரன்னா பேசிட்டா எதனா பார்த்துட்டாக்கா சரி, அப்ப என்ன பண்ணுவேன், இந்த ஹாஹான்னு வாயை திறந்து சிரிக்க மாட்டேன், இந்த பல்லுக்கு தெரியாதபடி இப்படி பண்ணிட்டேன், அந்த சிரிக்கிறதே தெரியாதபடி இப்படி பண்ணிட்டேன். அது ஒரு அதுதான் ஸ்மிதம், மந்த ஸ்மிதம். வடூர்ல ராமனை போய் சேவிச்சுமான ஒரு பொன் சிரிப்போடு சேவித்தாச்சுன்னு இருப்பேன், அந்த மந்த ஸ்மிதத்தோட. ராஜகோபாலனை சேவிச்சுமான மன்னார்குடியில ஒரு மந்த ஸ்மிதம். இது சாரு பிம்பாதரோஷ்டம். ஆகையால சாபிப்ராய ஸ்மித விகசிதம் அதரோஷ்டம், இந்த ஓஷ்டம் இருக்க உதடுகள் அது விகசிக்க, அந்த புன் சிரிப்பும் போது இது ஒட்டின்னு இருக்கிறது அது விகசமா இருக்கு. அந்த சாருன்றது இருக்க அது முகத்துக்கு அந்த திருமுக மண்டலமே ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லலாம். சாரு பிம்பாதரோஷ்டம்னா சாரு பிம்பம்னாக்கா கோவைப்பழம், அந்த கோவைக்கனி அழகிய கோவைக்கனி போன்று செக்கச்சவேல்னு இருந்திருக்கிற அதரங்கள், ரங்கநாதனுடைய அதரங்கள், அந்த உதடுகள் அது அப்படியே விகசிக்கிறதான் சாரு பிம்பாதரோட்டம் என்பதாக சொல்லி இருக்கு. இந்த ஓட்டம்னு சொல்றதுனால கீழ் உதட சொல்றா மேல் உதட சொல்றா அப்படின்னா அது ரெண்டையும் சேர்ந்துதான் சொல்றது. தருணம் ரமணீயாங்கம் அருணேஷ்டே க்ஷணாதரம் அதரம் அப்படின்னு சொல்றதுனால அதரம்னு சொல்றதுனால ரெண்டு உதடுகளும் ஆச்சரியமாக இருந்துருக்கோம். ஆழ்வார் திருப்பான் ஆழ்வார் சாதிக்கச்சு செய்யவாய் ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே என்பதாக சொல்லி அந்த வாய் அந்த ரங்கநாதனுடைய உதடுகளை அனுபவிக்கிறது. ஆகையால அணியரங்கனார் அரவினனை மிசை மேய மாயனார் செய்யவாய் ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே என்பதாக அந்த செங்கனிவாய் அப்படின்னு அந்த திருவதரங்கள்லயே மனசு போறதான். தேவநாயக பஞ்சாசத்துல சொல்லிச்சு ஆபீரயோஷித் அனுபூதம் அமர்த்தியநாதன்னு சொல்லி சொல்ற.
திருவாயூர்பாடியில இருந்துருக்கிற இடை பெண்கள்லாம் அனுபவிச்சதாக இருந்திருக்கிறது அந்த அதரம். வம்சேன சங்க பதினாச்ச நிஷேவியமானம். கண்ணன் புல்லாங்குழல் எடுத்து ஊதுரு, அந்த புல்லாங்குழல் அதுக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கு. அந்த ரங்கநாதனுடைய அதர ஸ்பர்சம், அந்த ரசத்தை அனுபவிப்பதற்கு புல்லாங்குழலுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு, சங்கத்துக்கு கிடைச்சிருக்கு. அப்படி அந்த ரங்கநாதனுடைய அதரம் இருக்க அது அவ்வளவு பெருமை வாழ்ந்தது. அபிப்பிராய ஸ்மித விகசிதம், அந்த அபிப்பிராயத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்திருக்கு. பெரிய கும்பல் இருக்கும், மகான்களா இருக்கும். சுவாமிகள் பார்த்தோம்னாக்கா இப்படி கோஷ்டியில வேறுபாரான கோஷ்டியில போயிட்டு இருப்பா, நமக்கு விழுந்து சேவிப்போம். அப்படி சேவிச்சுட்டு அப்படி நிமிந்து பார்த்தோம்னாக்கா அந்த மகான்கள் ஒரு பொன் சிரிப்பு சிரிப்பார். நீ வந்துட்டியா, நீ வரலன்னு தான் பார்த்துருந்தேன் நான் இவ்வளவு நடின்னு சொல்ற மாதிரி இருந்தது. அந்த மாதிரி ரங்கநாதனுடைய ஒரு பொன் சிரிப்பு அமைஞ்சிருக்கு. சாபிப்பிராய ஸ்மித விகசிதம் சாரு பிம்பாதரோஷ்டம், சாரு பிம்பாதரோஷ்டம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கின்றிருக்கு. இது சாபிப்பிராயமாக இருக்கு, ஸ்மித விகசிதமாக இருந்திருக்குன்னு சொல்லி சொல்ற. சேடபூதமான வஸ்து வந்துட்டாக்க சேஷிக்கு ஒரு சந்தோஷம் வரும். அம்மா அப்பாவா இருக்கிறவளுக்கு தூர தேசத்துல இருக்கிற குழந்தைகள் வந்துட்டாள்னாக்க ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தினால ஒரு புன்சிரிப்போட அம்மாவும் அப்பாவும் இருந்துட்டு இருப்பா. அந்த மாதிரி ரொம்ப ரங்கநாதன் இருக்கார, நம்ம வந்த உடனே அவருக்கு ஒரு புன்சிரிப்பு ஏற்படுறது. அந்த சாபிப்பிராயமான புன்சிரிப்போட அந்த உதடுகள்லாம் மலர்ந்து இருக்கின்றன. சாபிப்பிராய ஸ்மித விகசிதம் சாரு பிம்பாதரோஷ்டம் துக்காபாய பிரணயினி ஜனே தூரதத்தாபிமுக்கியம். துக்காபாயம், துக்கம் போகணும். நமக்கெல்லாம் எத்தனையோ துக்கம் இருக்கு, ஆத்தியாத்மிக, ஆதி பௌத்திக, ஆதி தாபம், ஆதி தெய்வீகம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய எத்தனையோ துக்கங்கள் தாபங்கள்லாம் இருக்கின்றன. அந்த துக்கங்கள்லாம் போகணும்ன்றதுக்காக விரும்பிதான் வர. அந்த பிரணயினி ஜனே துக்காபாய பிரணயினி, துக்கம் போகணும், இது அனிஷ்ட நிவர்த்தி இருக்கு. அந்த அனிஷ்ட நிவர்த்தி அதுக்காக எம்பெருமான அடைகின்றோம். எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகம், அதுக்கு சுபாஸ்ரயம்னு பேர். அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை சேர்த்தாலே நம்மளுடைய பாப்பெல்லாம் போயிடும். அந்த பாப்பம் போனன்றதுக்கு தான் அந்த ரங்கநாதனை சேவிக்கிறதுக்கே நம்ம வரோம். திருவேங்கட மலையில போய் எத்தனை பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பிரார்த்தனை பண்ணிக்கிறான். எத்தனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அவாவாருக்கு தெரியும். அங்க போனோம்னா மலையில இது கண்ணு விற்பான், காது விற்பான், முகம் விற்பான், வயிறு விற்பான், கால் விற்பான், கை விற்பான். இதெல்லாம் தனித்தனியா ஒரு பிரதிமை. எனக்கு கண்ணு இல்லை எதனா ரோகம் வந்ததுன்னா பெருமாளுக்கு கண்ணு சமர்ப்பிக்கிறேன், இது சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லி எதனா பிரார்த்தனை பண்ணிக்கிறது. அந்த கியூ காம்ப்ளெக்ஸ்ல வச்சே இதெல்லாம் வித்துன்றப்பான். என்னை கூட ஒரு வாட்டி பார்த்து கேட்டான், சுவாமி உங்களுக்கு கண்ணு போகணுமா, எது வேணும், இந்த பிரதிமையெல்லாம் இது இருக்கு, உடம்பு இருக்குன்னா. அப்ப சொல்லச்சு, அப்பா உடம்பு மொத்தம் வியாதியா இருக்கு, எது போகணும் விசாரப்படாதுங்க சார், முழு உடம்பும் இருக்கு, ஒரு பிரதிமை இருக்கு, இதை எடுத்து உண்டியில போட்டுங்க, எல்லாம் சரியா போயிடும். அவன் எனக்கு உபதேசம் பண்ணான். ஓ அப்படியா, இந்த அதை வாங்கி போட்டேன் நான். அந்த மாதிரி ஜனங்கள் மொத்தம் பெருமாளிடத்துல போச்சே என்ன பண்ணோம்னா அனிஷ்ட நிவர்த்தி தான் பிரதானம், அப்புறம் தான் இஷ்ட பிராப்தி. அந்த துக்கம் போகணும்னு நினைக்கிற ஜனங்களுக்கு வரைச்சே துக்காபாய பிரணயினி ஜனே தூரதத்தாபிமுக்கியம். அங்கிருந்து தூர வர அந்த தூர இருக்கச்சேயே அவளுக்கு ஒரு ஆபிமுக்கியத்தை கொடுக்கிறாராம். ஓ இவ்வளவு கஷ்டம் போகணும்னு நீ வந்திருக்கான், இவனுடைய கஷ்டத்தை முன்ன நாம போக்கடிக்கணும்னு பெருமாள் தீர்மானம் பண்றாரா, ரங்கநாதன் தீர்மானம் பண்றாரா. தூரதத்தாபிமுக்கியம், அவ எங்கேயோ இருக்கச்சே கூட அவனுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறான்.
அது கிட்ட வந்து தன்னை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அப்புறம் யாச்சனை பண்ண பிற்பாடு அவனுக்கு கொடுக்கணும்னு அவர் நினைக்கலையாம். எங்கேயோ இருக்கச்சே கூட இங்க வந்தாய் போச்சு, இதுக்கோசம் தான் இவன் வந்திருக்கான்னு உடனேயே அவர் ரங்கம் அதுக்கு ஆபிமுக்கியத்தை கொடுத்து, இவன் இவ்வளவு தூரம் வந்துட்டானே, இவனை எப்படி, இவனுடைய கஷ்டத்தை எப்படி போக்கடிக்கிறது, நம்ம முன்னையே இவனுடைய கஷ்டத்தை போக்கடிக்கணுமே அப்படின்லாம் மனசுல நினைச்சுண்டு அந்த எண்ணங்களை வெளிப்படுத்துவேறாம். அந்த திருமுக மண்டலத்தினால அந்த ஒரு பதில் சொல்லாமல் சொல்ற மாதிரி இருந்துருக்குமா. இதே ரங்கநாதன் விஷயத்துல வரைச்சே ஞாச திலக்கத்துல சுவாமி தேசிகன் எதிர்மறையில சாதிக்கிறார். என்ன எதிர்மறையில என்ன சொல்றார் அப்படின்னு கேட்ட, தாஸ்யம் லாஸ்யவதானுமத்ய மனசா ரங்கேஸ்வரத்வத்பதே நித்யம் கிங்கரவாண்யஹம் நது புனஹ குர்யாம் கதஸ்யாஸ்ரயாம் மீலச்சக்ஷுஷி வெல்லிதப்ருணி முஹூர்த்தத்தாவமானாட்சரே பீமே கஸ்யசிதாಢ்யகஸ்ய வதனே பிக்ஷாபிலக்ஷாம் திருஷம். ரங்கநாத, என் மனசு குதிக்க, என்னத்துக்கிட்ட குதிக்கிறது, ரங்கநாதனுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு அதையே ஒரு சந்தோஷமா நினைச்சுண்டு நித்தியம் கிங்கரவாண்யம், இப்ப பார்த்தாலும் எல்லா நாளும் உனக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் ஒருத்தனுக்கு வந்துடுச்சுனாக்கா மீலச்சக்ஷுஷி வெல்லிதப்ருணி முஹூர்த்தத்தாவமானாட்சரே பீமே கஸ்யசிதாಢ்யகஸ்ய வதனே பிக்ஷாவிலக்ஷாம் திருஷம். யாருண்டேனா எதனா ஒரு தானத்துக்கு எதனா ஒன்று யாச்சனை பண்ணிட்டு போனோமானாக்கா அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, நாம் அந்த கேட்டு உள்ள வர செய்ய கண்ணை மூடின்றுவான். அவன் தூரத்து பார்த்துருப்பான், பார்த்தா கூட கண்ணை மூடின்றுவான். மீலச்சக்ஷுஷி, அவன் எதிர வந்து நின்றுட்டோம், வேற வழியே இல்லை, வந்து நின்ற பிற்பாடு என்ன பண்றான் அப்படின்னா அந்த புருவ நெருப்பு, இவன் வந்து தொலைஞ்சிட்டானா இப்படி நினைச்சுக்கிற மாதிரி ஒரு புருவ நெருப்பு. வெல்லிதப்ருணி முஹூர்த்தத்தாவமானாட்சரே, உங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்லை, எப்ப பார்த்தாலும் வந்துட வேண்டியது, காத்தால எந்த கிளம்பிட வேண்டியது, இப்படி ஒரு அவமானத்தை உண்டு பண்ணக்கூடிய சப்தங்களை சொல்லுவான். இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமாக இருந்துருக்கிற கஸ்யசிதாಢ்யகஸ்ய, ஒரு பணக்காரன் மூஞ்சில, இனிமே ஒரு லோபியா இருக்கிறவன் மூஞ்சில ஒரு யாசிக்கிறதுன்ற ஒரு கண்ணோட்டத்தோட அங்க போறது இனிமே நான் பண்ண மாட்டேன் என்று சொல்றேன். ஏன்னா ஏதோ ஒரு கஷ்டத்துக்காக தானே அவனிட போறோம். இப்ப ரங்கநாதன் நீங்க இருக்க தூர தத்தாபிமுக்கியம்னு நீ வாசல்ல கேட்டுன்ற வரச்சையே அந்த ரங்கநாதனுக்கு இறங்கியாச்சுன்னாலே போறோம். அந்த கோபுரவாசி அப்படின்ற வரச்சையே அப்பவே நம்மள்ட ஒரு அபிமுக்கியத்தை ரங்கநாதன் காண்பிச்சிடுறான். இவ்வளவு தூரம் வந்திருக்கான், நமக்கு நம்மள்ட சொல்லி தன்னுடைய கஷ்டத்தை சொல்லி தீர்த்துக்கணும்னு வந்திருக்கான். இவன் கிட்ட வந்து தன் கஷ்டத்தை சொல்ற வரைக்கும் காத்துட்டு இருக்க கூடாது, அதுக்கு முன்னையே அவனுடைய கஷ்டத்தை போக்கடிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை நாம பண்ணணும் அப்படின்னு சொல்ற. ஸ்வய்யேகாஞ்சலி கிங்கரே தனுபரதாம் நிர்வியாஜ சர்வம் சரே கல்யாணாத்மனி ரங்கநாத கமலா காந்தே முகுந்தே ஸ்திதே சுவாமின் பாஹிதயஸ்வதேஹி குசலின் ஜீவ பிரபோ பாவஜேதி ஆலாபானவலே பிஷு பிரலபித்தும் ஜிஹ்ரேதி ஜிஹ்வா மம. இது ஒரு ஞாபகம். ஒரே ஒரு முறை கை கூப்பிட்டா போருமா, நாம் விட்ட வழக்காக ரங்கநாதன் ஆயிடுவேறோம். கல்யாணாத்மனி ரங்கநாத கமலா காந்தே முகுந்தே ஸ்திதே, அப்படிப்பட்ட ரங்கநாதன் இருக்கச்சே நாம போய் அவன்கிட்டயோ போய் சுவாமின் பாகி நீர்தான் ரட்சிக்கணும், தேவர் பங்காளிட்டு இருக்கிறா, தேஹி குசலின்னு ஜீவ பிரபு நேர்தான் பெரிய கருணா பிரபு தாத்தாவா இருந்துருக்கார், எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு இந்த மாதிரி வார்த்தைய சொல்றதுக்கே வாக்கு வெக்கப்படுறது அப்படின்னா. இதெல்லாம் ஏன் அந்த ரங்கநாதனை சம்பூர்ணமா அனுபவிச்சவர் சுவாமி தேசிகன். அவர் தூரதத்தாபிமுக்கியம்,
அவர் ரங்கநாதன் எங்கேயோ காஞ்சிபுரத்துல இருக்கிற தேசிகன் விஷயத்துல அங்கேருந்து ஆபிமுக்கியத்தை கொடுத்து இவர் அங்க அழைச்சம் வந்தவர். அப்ப ரங்கநாதனை பத்தி கேட்கணுமா? தூரதத்தாபிமுக்கியம் எங்கேயோ இருக்கிறவாளுக்கு கூட என்ன சொல்லி சொல்ற. இன்னொரு ஒரு விஷயம், அந்த குச்சேலர் பாக்குற, நாம எப்படிடா கண்ணனை பார்க்க போறோம், கிருஷ்ண சந்தர்சனம் முக்கியம் கதம் சாதித்து சிந்தையது. அன்னைக்கு வேணா குருகுலத்துல வாசம் பண்ணச்சே, சாந்திபினியோட வாசம் பண்ணச்சே நாங்க 2 பேரும் ஒன்னா இருந்தோம். இன்னைக்கு அவன் ராஜாவா போயிட்டான், நான் பூஜாவா இருந்துட்டு இருக்கேன், என்ன உள்ள விடுவானா தெரியலையேன்னு வேதனைப்பட்டுட்டே போறேன். தம்பிலோக்கியாச்சிதோ தூராதே பிரியா பர்யங்கமாஸ்திதா சஹசோத்தாயதாப்யேத்ய தோர்பியாம் பர்யக்ரஹீன் முதா. ருக்மிணி பிராட்டியோட பக்கத்துல பரியங்கத்துல உட்கார்ந்து இருக்காராம், ஒப்பரிகையில மாடி மேல் பால்கனில உட்கார்ந்து இருக்காராம். அங்கிருந்து தூர பாக்குறாராம் சுதாமா வார்த்தை. அவள் என்ன நினைச்சுப்பான்றது கூட தெரியல, அவள்கிட்ட கூட ஒரு வார்த்தை கூட சொல்லலையா. குடுகுடுன்னு இறங்கி ஓடி வரையறான். வாச காப்பான்ட்ட வந்த பிற்பாடு தானே வாச காப்பான் உள்ள விடுவானோ மாட்டானோன்னு இவருக்கு விசாரம். இவரே வாசல் வழியும் வந்துட்டு வந்ததோட மாத்திரமில்ல, சஹசோத்தாயதாப்யேத்ய தோர்பியாம் பர்யக்ரஹீன் முதா, அப்படியே அவரை அணைச்சுட்டாராம். அந்த குச்சேலரை தன் திருக்கைகளால கண்ணன் அணைச்சின்ற மாதிரி ரங்கநாதன் தன்னுடைய கண்ணாலேயே தன்னுடைய எண்ணங்களாலேயே நாம எங்கேயோ வரவனை பார்த்து அவர் நம்மளை அணைச்சிக்கிறாராம். தூரதத்தாபிமுக்கியம் துக்காபாய பிரணயினிஜனே தூரதத்தாபிமுக்கியம் கேசவந்தமர் கீழ்மேல் எமரேழ் எழுபிறப்பும். ஒருத்தன் கேசவனை சார்ந்தவனாக இருந்துட்டான்னாக்க அவன் மாத்திரம் என்ன, அவனுக்கு மேல மின் தலைமுறையில 7 பேர், பின் தலைமுறையில 7 பேர், 15 தலைமுறை பேருக்கு அனுகிரகம் பண்றாராம் பெருமாள். தூரதத்தாபிமுக்கியம், நான் தான் பெருமாள் சேவிச்சேன்னு நினைச்சுக்கணும். அப்ப பெருமாள் சேவிச்சு எனக்கு மாத்திரம் அனுகிரகம் பண்றதில்லை, என்னை சேர்ந்தவர்கள் இருந்துருக்கிற புத்திரன் களத்திரம் மனைவி மக்கள் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றதுக்கு சித்தாசம் கேட்கலாம். சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாம்யேதத் விரதம் மமான். சர்வபூதேபியோ தவாஸ்மீதி யாச்சதே பிரபன்னாயன், உன்னிடத்துல உன்னையே நான் சரணமாக பற்றுகிறேன்னு ஒருத்தன் யார் சரணாகதி பண்ணிட்டானோ அவனுக்கு சர்வபூதேபியா, அவனுக்கு மாத்திரமில்ல அவனோட தொடர்புடைய சர்வத்துக்கும் நான் அபயம் ததாமி, நான் எல்லாத்துக்கும் தரேன் சொல்ற. வேதம் சொல்றது, இந்த யாகத்துல இந்த ஆடு இருக்க அது அதுக்கு பசு ஹிம்சை வருதுன்னு சொல்லி சில பேர்லாம் சொல்லுவாங்க, ஹிம்சை வரணுமா. அது ஹிம்சையே இல்லை. அந்த பசுக்களுக்கெல்லாம் இந்த யாகம் பண்ற எஜமானம் சொர்க்கலோகத்துக்கு போறதுக்கு முன்ன அவைகள்லாம் அது சொர்க்கலோகம் போயிட்டுருதான். நவாவு வேதன்மிரியதே நரிஷ்யதி தேவாகும் இதேசி பதிபி சுகேபி அமுபிதா நுப்ராதா சகர்பியோ நுசகாசயூத்யா. நீ மரணம் அடைகிறான்னு விசாரப்பட அந்த மாதிரி நினைக்காத. உன்னை தேவதைகள்லாம் அழைச்சிட்டு போய் ஒரு மிக உயர்ந்த ஸ்தானமாக இருக்கிற சொர்க்கலோகத்துல போய் உட்காந்து அந்த சொர்க்கத்தை அடைவதற்காக தான் நான் இந்த யாகம் பண்றேன். நான் உனக்கு மாத்திரமில்ல, அனுபிதா அனுபிராதா, நீ மாத்திரமில்ல, உன் தகப்பனா, உன்னுடைய பிராதா, உன்னுடைய சகோதரா, சகர்பியா. சகர்பியான்னு சொல்லச்சு இந்த செம்மறி ஆடு வெள்ளாடுன்னு 2 ஆடு சொல்லுவா. அந்த கோட்டு ஷீப்புன்னு சொல்றாள். இதுல அந்த கோட்டு வரைச்சு ஒரு குட்டி போடாது, பல குட்டி, 2-3 குட்டி போடும். சகர்பியான்னாக்க ஒரே கர்ப்பத்துல கூட இருக்கக்கூடிய குட்டிகள்லாம், அதுகளுக்கெல்லாம் கூட மோட்சம். சகா உன்னுடைய தோழர், சயூச்ச அது மந்தையா மேயும். அந்த மந்தையில இருக்கிற மீதி ஆடுகள் எல்லாத்துக்குமே அந்த சொர்க்க பிராப்தி வருதுன்னு சொல்ற மாதிரி தூர தத்தாபிமுக்கியம். இவன் தான் பெருமாளை சேவிச்சான், இவன் தான் மாத்திரமில்ல, இவன் எல்லாரும் இவனை சேர்ந்தவாக எல்லாரையும் ரட்சணம் பண்றதாக இருந்திருக்கிறது. அந்த
ரங்கநாதனுடைய திருமுக மண்டலம் அப்படின்னு சொல்லி சொல்ற. இங்க ஜனே அப்படின்னு சொல்லி சொல்ற. அதாவது சகதேவ பிரபன்னாய தவாஸ்மே யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமியதத் விரதம் மம அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றேன்னு சொல்லிருக்க. இங்க துக்காபாய பிரணயினி ஜனே அப்படின்னு தன்னுடைய துக்கத்தை போக்கடிக்கணும்னு ஆசைப்பட்டு அணுகுகின்ற ஜனங்கள் விஷயத்துல அப்படின்னு ஜனம்னு சொல்லி சொல்லிருக்க. இங்க வரைச்சே இது பொதுப்படையான ஒரு சப்தம். பிறப்பினால உயர்ந்தது, பிறப்பினால தாழ்ந்தது என்றெல்லாம் இல்லாமல் அவன் மனுஷன், ராட்சசன் அல்லது தேவதை என்றெல்லாம் பார்க்காமல், அவன் உத்கிருஷ்டன், நீச்சன் என்றெல்லாம் பார்க்காமல், அவன் மகர்ஷி மாதிரி நிறைய வாசிச்சவா, இவ வாசிக்காதவா, இது வெறும் பக்ஷிதான், இது பிராணிதான் என்றெல்லாம் பார்க்காமல் இந்த ஒரு ஜனம்னு சொல்லி சொல்றதுனால அது பட்சியா இருக்கட்டும் அல்லது பிராணியா யானை மாதிரி இருக்கட்டும், ஆதி மூலமேன்னு சொல்றதாக இருக்கக்கூடியது எதுவா இருந்தாலும், உன்னையே நான் சரணமாக அடைகிறேன்னு சொல்லி சொல்றது எதுவா இருந்தாலும் அதுக்கு ரட்சணம் பண்றதாக இருந்திருக்கும். தூர தத்தாபிமுக்கியம்னு ஆபிமுக்கியம் கொடுக்கக்கூடியதாக திருமுக மண்டலம், ரங்கநாதனுடைய திருமுக மண்டலம் இருக்குன்னு சொல்ற. நிஷாதானம் நேதா கபிகுலபதி காபி சபரி குச்சேலஹ குப்ஜாசா விரஜயுவதயஹ மால்யகிருதிதி அமீஷாம் நிம்னத்வம் விஷகிரிபதேர்நதிமபி பிரபூதை ஸ்ரோதோபிஹி பிரசபமனுகம்பே சமயசி. திருவேங்கடமுடியானை பத்தி சொல்ற வார்த்தை என்ன சுவாமி, ரங்கநாதனை பத்தி சொல்லிட்டு திருவேங்கடமுடியானுடைய தயாசத்துக்கு ஸ்லோகத்தை சொல்லிட்டு வரையிற. அந்த திருவேங்கடமுடியான் தான் உச்ச நீச்ச பாவம் இல்லாமல் எல்லோருக்கும் அனுகிரகம் பண்றவராக இருந்துருக்கிறவர். அந்த சுவாமி தேசிகன் நீரே அங்க சொல்லிட்டு இது ரங்கநாதன் விஷயத்துல இந்த ஸ்லோகத்தை கொண்டு வந்து இங்க சொல்ற தேசிகன் சொல்லிக்கிறேன்னா, ஆழ்வார் பாசுரத்தை தான் இவர் சொல்ற. வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத்தரவினயான். அந்த திருவேங்கடமலையில எழுந்தருள் இருக்கிற யார்? அவர் ரங்கநாதன் தான். அவர் எல்லாருக்கும் மன்னவரும் விண்ணவரும் விரும்பும் வெற்புன்னு அந்த திருவேங்கடமலையில இருந்துட்டு அந்த ஒரு சந்தை 2 பேருமா வந்து சேவிக்கிறதுக்கு ஒரு யோக்கியமா இருக்கட்டும்னு அந்த ஸ்தலத்துல போய் கொஞ்ச நாள் நின்றுட்டு இருக்காரு. அவ்வளவுதான் தவிர அவர் வேற இல்லை, ரங்கநாதன் வேற, ஸ்ரீனிவாசன் வேற இல்லை. இங்க கூட போய் சேவிக்கிறதுக்கு போனோம்னா, ரங்கநாதன் சன்னதியில போனோம்னா அந்த உள்ளுக்குள்ள போகச்சே ஒரு பெரிய ஒரு திருவேங்கடமுடியானுடைய ஒரு சித்திரத்தோட ஒரு இது இருக்கும். அந்த வர்ண கலாபத்துல ஒரு பிரதிமை இருந்துட்டு இருக்கும். எனக்கு நிறைய சமயத்துல அதையே ஞாபகப்படுத்தும். இங்க ரங்கநாதன் சன்னதியில இவ்வளவு பெரிய திருவேங்கடமுடியானுடைய ஒரு பிரதிமை, இந்த போட்டோன்னு சொல்றாங்க, அந்த மாதிரி ஒரு பெருசா இது என்னத்துக்கு இந்த இடத்துல இருக்கு இன்னும் யோசனை பண்ணி பார்ப்பேன். இந்த ஆழ்வார் பாசுரத்தை நம்மளை நினைக்க வைக்கிறதுக்காக திருவேங்கடமுடியானும் ரங்கநாதனும் ஒருத்தர் தான்றதை தெரியப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்க வேண்டுமோன்னு நமக்கு தோணும். பெருமாளை பொறுத்த வரைக்கும் ரிணம் பிரவருத்தமிவ ஹிருதயான் நாபசப்பதி. ஒருத்தர் கணக்கு தன்னிடத்துல யாச்சிச்சுட்டாள்னாக்கா அவருடைய ஹிருதயத்திலேருந்து அவ எப்பவுமே போக மாட்டா. அவளுக்கு அனுகிரகம் பண்ணி முழுசா அவளை அனுகிரகம் பண்ணி அவளுக்கு க்ஷேமத்தை ஏற்படுத்துற வரைக்கும் அவர் மனசு வேற எங்கேயுமே போகாதான். நிஷாதானாம் நேதா கபிகுலபதி காபி சபரி குசேல குப்ஜாசாம் விரஜயுவதையோ மால்யகிருதின்னு இது திருவேங்கடமுடையான் விஷயமாக சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை சாச்சிருக்க. ஆனா இந்த திருவேங்கடமுடையானும் ரங்கநாதனும் ஒத்தர் தான் சொல்ற மாதிரி திருமங்கையாழ்வார் பாசுரத்துல வரச்சே வாசமா மகன் ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து மாழைமான் மடநோக்கி உன் தோழி
உம்பி எம்பி என்றொழுந்திலை உகந்து தோழன் நீ எனக்கு இங்கொழி என்ற சொற்கள் வந்து அடியேன் மனத்திருந்திட ஆழிவண்ண நின் அடிகிணையடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே. அதுக்கப்புறமா மாதமாகடம் மர்க்கட்டம் விலங்கு என்றெல்லாம் சொல்லி சொல்ற. அந்த நிஷாதானம் நேதான்னு சொல்லச்சு அதே ஒரு வேடுவர் குலத்துக்கு நேதாவாக இருந்திருக்கிறோம். ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது அப்படின்னு சொல்லச்சே வியாக்கியானத்துல சொல்லச்சே இவன் கீழே ஜாத்தியாய் இருந்தா கூட, ஜாத்தியில தாழ்ந்தவனாக இருந்தாலும் கூட இவன் நல்லா அலங்காரம் பண்ணிட்டு சரியா வந்திருந்தான்னா பரவாயில்ல. அங்கேருந்து குகப்பெருமான் வரைறான், ராமன் கிடத்துல வரைறான். வரைச்ச அந்த துணியெல்லாம் ஒரே ரத்த கரையா இருந்துருக்கான். தன்னுடைய ஜாதி ஜாத்திய தர்மம் இது எல்லாத்தையும் பறை சாத்துற மாதிரி வந்து நிக்கிறேன். அப்படி வரக்கூடிய குகப்பெருமான் விஷயத்துல கூட உம்பி எம்பி என்று தன்னுடைய தாதிர் பாவத்தை வெளிப்படுத்துற இந்த ரங்கநாதன். அப்போ ஜனே அப்படின்னு ஒரு பொதுப்படையான ஒரு சப்தம் இருக்க. அவன் எவ்வளவு நீச்சனாக இருந்தாலும் பெரியக்காக இருந்தாலும் நிஷாதானம் நேதா கபிகுலபதிஹி அப்படியேதான். வாதமாமகன் மர்க்கட்டம் இது ஹனுமார் விஷயத்துல அங்க கபிகுலபதின்னு சுக்ரீவன் விஷயத்துல சொல்லியிருந்தாலும் கூட எப்படி இருந்தாலும் அது ரெண்டுமே அது ஒரே அனுபவம். திருவேங்கடமுடையாண்ட என்ன அனுபவம், ரங்கநாதன் இடத்துல திருமங்கை ஆழ்வாருக்கு என்ன அனுபவம் ஏற்பட்டதோ அந்த அனுபவத்தை திருவேங்கடமுடையான் விஷயத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அப்ப ரங்கநாதனும் திருவேங்கடமுடையானும் ஒரே விதமா தான் இவர் சுவாமி அனுபவிக்கிறேன்னு தான் சொல்லணும், வேற வேறையா அனுபவிக்கல. அப்போ ஸ்வயம் நீச்சனாக இருந்தா கூட சில சமயத்துல உத்தமமான ஒரு பெரியவாளுடைய ஒரு சம்சர்க்கம் ஏற்பட்டதுன்னா அவளோட சேர்ந்தாக்க அதனால ஒரு நல்லது ஏற்படலாம். அப்படியும் ஒண்ணும் இல்லை. யாருக்கு குகனுக்கு இது வரைக்கும் யாரும் அப்படிலாம் ஏற்படல. அதே மாதிரி சுக்ரீவனுக்கும் அந்த மாதிரி யாரோடையும் இது வரைக்கும் யாரோடையும் ஏற்படல. அப்படி இருந்தா கூட அந்த கபிகுலபதியாக இருந்திருக்கிற சுக்ரீவனுக்கு அவருக்கு அந்த ஒரு அந்த கபிகுலம் அந்த குரங்கனுடைய ஒரு எண்ணங்கள்லாம் இருக்கும். வாலி ரொம்ப பலிஷ்டனா, ராமர் ரொம்ப பலிஷ்டனா, இந்த ராமரோட ஒரு நட்பு பாராட்டி நமக்கு லாபமா நட்டமா, இதனால ஒன்றும் வாலிய வதம் பண்றதுக்கு சாமர்த்தியம் இல்லாத ஒரு వ్యక్తిயோட கூட நாம நட்பு பாராட்டி என்ன பிரயோஜனம், இப்படி எல்லாம் அவன் நினைக்கிறான். அப்படி இருந்தா கூட அந்த சுக்ரீவனுக்கு தன்னுடைய ஒரு திறமையெல்லாம் நிரூபணம் பண்ணி இது ஒண்ணு குரங்குக்கு நிரூபணம் பண்ணி காமிக்கணுமான்னா அப்படி இல்லை. இருந்தாலும் அதுக்காக இறங்கி வரும். அதையாலதான் இந்த இடத்துல துக்காபாய பிரணயினிஜனே தூர தத்தாபிமுக்கியம்னு சொல்லி சொல்லுங்க. இது குரங்கு தானே, இதுக்கெல்லாம் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணுவோம்னா ஆமா அவன் மனசுல அந்த எண்ணத்தை இவர் ராமன் தனக்கு அனுகிரகம் பண்றதுக்காகவே இங்க வந்திருக்கேன்ற எண்ணத்தை ஏற்படுத்துறதுக்காக அவருக்கு எப்படி பண்ணா அந்த சுக்ரீவன் மனசுல இந்த எண்ணம் ஏற்படுமோ அதை பண்ண. அந்த மாதிரி நம்ம உள்ள நுழையச்சையே தூரதத்தாபிமுக்கியம், நம்ம மனசுல ரங்கநாதன் நம்மளுடைய சிரமத்தை போக்கடிப்பேன்ற ஒரு நிச்சய ஞானத்தை ஏற்படுத்துறதுக்காக ஒரு ஆபிமுக்கியத்தை காண்பிக்கிறேன். கபிகுலபதி காபி சபரின்னு சொல்லி சொல்ற. சபரன்னா வேடு ஜாத்தியை சேர்ந்தவன் அர்த்தம். காபி சபரின்னு பேர் ஊர் தெரியாது, அவளுக்கு கூட அனுகிரகம் பண்ணிருக்கே அப்படின்னா அவ கொடுத்த பலத்தை ராமன் அங்கீகரிச்சுண்டு அதை சாப்பிட்டு அது சந்தோஷமாக இருந்துருக்கு. அப்படி இருந்துருக்கிற ஒரு தூர தத்தாபிமுக்கியம்னு குச்சேலஹ குப்ஜாசாம் விரஜயுவதயோ மல்ய கிருதிதி. குச்சேலஹ பேரே பாருவோம், அழுக்கடைந்த துணியை உடுத்தின்றிருக்கவன் அர்த்தம் குச்சேலஹன்றது. இவர் பீதாம்பர தரஸ்ரக்வி சாட்சான் மன்மதன்னு இப்படி பீதாம்பரத்தை சாத்தின்னு இருக்கிற எம்பெருமான் இவர் போய் ஒரு அழுக்கு துணியை உடுத்தின்னு இருக்கிற போய் கட்டிக்கிறார் அவர். இது ஒண்ணு. இது ராமாவதாரத்துல 3 நிகழ்ச்சியை சொல்லி சொல்ற. அந்த
குஹபெருமானோட சேர்ந்தது, சுக்ரீவனோட சேர்ந்தது, அந்த சபரி கொடுத்த பலத்தை அமுது செய்தது. இது 3. கிருஷ்ணாவதாரத்துல 3 விஷயம். அந்த குசேலனை அணைச்சி கொண்டது, அதுக்கப்புறமா அந்த ஒரு கூனி சந்தனம் கொடுத்தா, சுகந்தம் ஏதத் ராஜாருகம் ருச்சிரம் ருச்சிரானனே ஆவையோர் காத்திர சதிருஷம் தீயதாம் அனுலேபனம்னு சொல்ற. இந்த இடத்துல சொல்லுவா, ஒரு அங்க ஒரு சலவை தொழிலாளி ஒருத்தர் இருந்தாராம். சலவை தொழிலாளி ஒரு ராஜாவினுடைய வஸ்திரங்கள்லாம் வச்சிருந்தானா. கண்ணனும் பலராமரும் அங்க போன உடனே அந்த சலவை தொழிலாளியை பார்த்து கேட்கிறேன், இந்த வேஷ்டி சொக்காய இந்த பட்டு வேஷ்டி எல்லாம் கொஞ்சம் கொடு, நான் போய் ராஜசபைக்கு போயிட்டு வந்துட்டு நான் திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி, இந்த கான்வெகேஷனுக்கு போச்சு கவுன் போட்டுக்கிறாள் அந்த மாதிரி போயிட்டு வரேன்னு சொல்லி கேட்கிறேன். அந்த சலவை தொழிலாளி என்ன சொல்றான்னா, போ இதெல்லாம் ராஜா போட்டுக்கிறது, நீ எங்கேயோ வந்திருக்கங்கோ, மாடு மேய்ச்சிட்டு வந்திருக்க, உனக்கெல்லாம் இது கொடுக்க முடியாது போன்னு சொல்லி சொல்லுறானா. சொன்ன உடனே அவன் தலையை கிள்ளிடுறேனா. இப்ப என்ன பண்றன்னா, இதுக்கு ஒரு ஐதிஹ்யம் ஒண்ணு சொல்றேன். ரங்கநாதனுக்கு ஒவ்வொரு பிரம்மோத்சவம் நடக்கிறதுக்கு முன்ன இந்த புது வஸ்திரங்கள்லாம் ரங்கநாதனுக்கு அப்பப்ப சமர்ப்பிக்கிறாள் இல்லையோ, இடையில சமர்ப்பிச்ச அந்த புது வஸ்திரங்கள் எல்லாத்தையும் சலவைக்கு போட்டுட்டு அந்த சலவை தொழிலாளி அந்த வஸ்திரம் பிரம்மோத்சவத்துக்கு முன்ன அது மொத்தத்தையும் கொண்டு வந்து அது பெருமாள் வஸ்திரத்தை கொடுப்பாளாம். அந்த உற்சவத்துல புதுசா செலவு போட்ட வஸ்திரத்தை பெருமாள்லாம் சமர்ப்பிச்சுக்கிறதுக்காக எம்பெருமானார் எழுந்தருள் இருக்கச்சே இந்த சலவை தொழிலாளி ரங்கநாதனுக்கு அந்த கைங்கரியம் பண்ணி பளபளன்னு அந்த வேஷ்டி எல்லாம், புது வேஷ்டி ஏற்கனவே கொடுத்த அந்த வேஷ்டி எல்லாம் செலவு பண்ணி வெள்ளை விளையல்னு கொண்டு வந்து பாஷைக்காரருக்கு காண்பிக்கிறாராம், எம்பெருமானாருக்கு காண்பிக்கிறாராம். அதை பார்த்த உடனே பெரிய சந்தோஷமா, உன்னுடைய வம்சத்துல இருந்த ஒருத்தன் கிருஷ்ணாவதாரத்துல பெருமாள்ல அபச்சாரப்பட்டான், அந்த அபச்சாரத்துக்கு பரிகாரமாக நீ இந்த காரியத்தை பண்ணிருக்கேன்னு சொல்லி பாஷிக்கார் அவர் ஐக்கியம் போய் பெருமாள் சேவை பண்ணி வச்சே அப்படின்னு ஒரு ஐதிஹ்யம் சொல்லுவா. ராமாவதாரத்துல ஒரு கூனி ராமனிடத்துல அபச்சாரப்பட்டார், கிருஷ்ணாவதாரத்துல ஒரு கூனி கண்ணனுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக ஆனா. அப்போ அவளுடைய உடம்பை எல்லாரும் ஒரு அதி சுந்தரமான ஒரு உடம்பை அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்தன. விரஜ யுவத்தையகன்னு வழக்கை இடக்கை தெரியாத அந்த ஆட்சிமார்களுக்கும் கூட தன்னுடைய திருமேனிய வழங்கினவர், அனுபாவியமாக ஆக்கினவர். ஆகையால குச்சேல குப்ஜாசாம் பிரஜயுவத்தையோ மால்ய கிருதி அமேஷாம் நிம்னத்துவம்னு இதே விஷயத்த அந்த பெரிய திருமங்கை ஆழ்வார் ரங்கநாதன் விஷயமாக பாசுரத்தை சாதிச்ச சுவாமி தேசிகன் திருவேங்கடமுடியான் விஷயமாக சாதிச்சிருக்கார். இது ரெண்டுமே பிரணயினி ஜனே தூர தத்துக்காபாய பிரணயினி ஜனே தூர தத்தாபிமுக்கியம் என்பதுதான் விவரிக்கிறதாக அமைந்திருக்குன்னு சொல்லணும். துக்காபாய பிரணயினி ஜனே தூர தத்தாபிமுக்கியம் காந்தம் வக்ரம் கனக திலகாலங்கிருதம் அங்கபர்த்து. இந்த திருமுக மண்டலம் பிரகாசிக்க காந்தம் அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சுட்டு, ராமனுடைய திருமுக மண்டலம் எப்படி இருக்கும் என்று கேட்ட, சந்திரகாந்தானனம் ராமம், சந்திரகாந்தானனம் சந்திரனுடைய பிரகாசம் மாதிரி ஒரு பிரகாசம். அந்த குளிர்ச்சி, ஆஹ்லாதகரம், சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடிய நிலை, இப்படி பல விஷயங்கள் அந்த சந்திரகாந்திக்கு விசேஷமாக கருதப்படுகிறது. அந்த மாதிரி ராமனுடைய திருமுக மண்டலத்தை சேவிச்சாலே போறோம், எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் ஏற்படும், ஒரு மனசுல ஒரு குளிர்ச்சி ஏற்படும். இப்படி எல்லாம் ராமனுடைய திருமுக மண்டலம் சந்திரன் மாதிரி இருக்குன்னு அந்த சந்திர திருஷ்டாந்தம் மகர்ஷி சொல்லியிருக்கேன். சந்திரகாந்தானனம் ராமம்னு அந்த மகர்ஷி சொன்னது இவருக்கு தேசிகனுக்கு பிடிக்கலன்னு என்ன, சந்திரன் போய் ரங்கநாதனுடைய திருமுக மண்டலத்துக்கு ஒரு ஈடாக சொல்ல முடியுமா? சந்திரனை போய் ரங்கநாதனுடைய திருமுக மண்டலம் என்ன அற்புதமாக இருக்கு, அப்படியே சேவிச்சுண்டா இருக்கலாம் போல இருக்கு. இது பகல் இல்லை, ராத்திரி இல்லை,
அது ராத்திரியில மாத்திரம்தான் பிரகாசம் இருக்க போறது. இது எல்லா சமயத்திலையும் பிரகாசமாக இருந்துருக்கு. இது பார்க்கச்சே சாபிப்ராய ஸ்மித விகாசித்தம் சாரு பிம்பாதரோட்டம்னு இப்படி எல்லாம் இருந்துருக்கான்னு அதுல பார்த்தோம்னா தூர தத்தாபிமுக்கியம்னா என்ன வாவான்னு கூப்பிடுற மாதிரி இருந்துருக்கு. அப்பா உன் கட்டெல்லாம் எனக்கு நல்லா தெரியும்பா, இது மனசு நினைச்சுதான் இருக்கேன் என்ன சொல்ற மாதிரி இருந்துருக்கு. இப்படிப்பட்ட அந்த அதோட எல்லாம் இருக்கட்டும், அந்த ரங்கநாதனுடைய திருமுக மண்டலத்தினுடைய தேஜஸுக்கு சமானமாக எந்த தேஜஸும் வராது. அப்படிப்பட்ட ஒரு தேஜஸோட சரி, வேற என்ன சொல்ற போற ஒண்ணுமே சொல்லுவாங்க. காந்தம்னு சொல்லி போறோம் அப்படின்ட்டு. காந்தம் அப்படின்னு சொன்ன ஆச்சரியமான தேஜஸோட இருந்துருக்கிறது அந்த காந்தம் என்பதாக. காந்தம் வக்திரம், வக்திரம்ன்றது அந்த திருமுக மண்டலத்தை முழுஷா சொல்றாரு. அந்த முழுஷா அந்த திருக்கண்கள், நாசிக்க, இந்த ஓஷ்டம், இப்படி நெத்திக்கட்டு, இப்படி எல்லாத்தோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அனுபவம், கபோலங்கள், இப்படி எல்லாத்தோடய சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்க, அது வக்திரம். அந்த காந்தம் வக்திரம் என்பதாக சொல்ற. கனக திலகாலங்கிருதம் கனகசரித சைக்கத்தே ஹம்சஜுஷ்டே, அந்த திருவடிய வர்ணனம் பண்ணச்சே கனகம்னு தங்கத்தை சொல்லி சொல்ற. கனகசரித்துன்னு காவேரியை சொன்னாலும் அந்த கனகசரித்து கனகம்ன்றது தங்கம், அந்த இடத்துல தங்கம் வந்தது. திருமுடியில வரச்சே கனக திலகா லங்கிருத்தம்னு சொல்லச்சு பெருமாள் சாத்தின் இருக்கிற நெத்தியில சாத்தின் இருக்கிற ஒரு திலக்கம் இருந்துருக்கு, அது கனக திலக்கம், தங்கத்தால ஆனது. அது ஊர்த்வ குன்றம்னே பட்டர் மங்களாசாசனம் பண்ணச்சே சொல்ற. இங்க வெறும் திலக்கம்னு சொல்லி சொல்ற. ஏன்னா இந்த இடத்துல கனக திலக்கம்னு சொல்றதுனால ரங்கநாதனுக்கு கஸ்தூரி கலிதோத்வ குன்ற திலக்கம்னு கஸ்தூரி திலக்கம் அது சாத்தின் இருக்கேன்னு அது ஒரு பிரசித்தம். அது கஸ்தூரி திலக்கத்தை சாத்தின் இருக்கிறது, அது நம்பெருமாள் சாத்தின் இருக்கேன்னு என்ன பரபாகத்தை சொல்லி சொல்றது. இங்க பெருமாள் கனகத்தால தங்கத்தால எழுந்திருக்கேன்னாக்க மூலவர் திருமேனி நிலைமைக்கு சாமலனாக எழுந்திருக்கு. அவர் திருமேனில தங்கத்தாலும் ஆன ஒரு பரபாகம், அது ஒரு திலக்கம், அது திரமன் காப்புன்னு சொல்லலாம். அப்படி அனுபவிக்கிறேன்னு சொல்லணும். இதுக்கு என்ன தாத்பரியம்னா, ஹிரண்யகேசகா ஹிரண்யஸ்மஸ்ருகோ ஆப்ரணகாத்து சுவர்ண ஏவன்னு வேதம் சொல்றது. பெருமாள் திருவடியிலேருந்து திருமுடி பர்யந்தம் ஆப்ரணகாத்து சர்வகேவ சுவர்ண எல்லாம் தங்கமயமாக பெருமாள் பிரகாசிக்கிறேர். அப்படி ஜோதிஷ் ரூபமாக பெருமாள் பிரகாசிக்கிறேர்னு வேதம் சொல்றது. அந்த வேத வாக்கியத்தை அப்படியே கனக சரித்து சைக்கத்தே ஹம்சஜிஷ்டேன்னு அந்த திருவடி மங்களாசாசனம் பண்ணச்சே அந்த கனக தங்கத்தை பத்தி சொன்னேன். இப்ப திருமுடி அந்த அதுக்கப்புறம் இருக்கிறது அடுத்த ஸ்லோகத்துல என்ன இருந்தா கூட அந்த திருமேனியில வரைச்சு இந்த திருமுக மண்டலம் தானே பிரதானமா இருது. அந்த திருமுக மண்டலத்திலையும் அந்த கனக சம்பந்தம், இந்த கனக திலகா லங்கிருத்தம் ரங்கபர்த்து என்ன சொல்லி சொல்ற. அற்புதமாக ரங்கபர்த்துன்னு சொல்லச்சே அயம் பர்த்தா, பர்த்தான்னா ரட்சிக்கிறவன், இவன் கனக திலகா லங்கிருத்தம் ரங்கபர்த்து என்றதாக சொல்ற. இந்த ரங்கநாதன் இந்த கனக திலக்கத்தை சாத்தின் இருக்கேன், இத்தனை திருவாபரணங்களையும் சாத்தின் இருக்கேன். ஏன் சாத்தின் இருக்க, இப்பதான் சாத்தின் இருக்க மாதிரி சேவை சாய்க்கிறா அவருக்கு. ஏன் இப்பதான் சாத்தின் இருக்க, இவ்வளவு நாள் சேவை சாதிக்கலையா, சாத்திக்கலையா, இந்த திருவாபரணங்கள்லாம் சாத்திக்கலையா அப்படின்னு கேட்டா, பக்தாளுடைய ஆர்த்தி இவா கேட்கிறாளோ இல்லையோ, தன்னுடைய துக்கம்லாம் துக்காபாய பிரணயனிஜனே தூரதத்தாபிமுக்கியம்னு சொல்லிட்டு பக்தர்களுடைய துக்கங்கள் எல்லாம் போக்கடிச்சுட்டு, அப்பா இவெல்லாம் வந்து சேவிச்சுட்டா இனிமே இவாளுக்கு இந்த சம்சார பயம் கிடையாது, இவாளுக்கு மோட்சம்தான், இவாளுக்கு என்ன பண்ணணுமோ பண்ண வேண்டியதெல்லாம் நாம பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அப்புறமா அந்த அலங்காரத்தை பண்ணுகிறான். கனக திலகா அலங்காரத்தம்னு பண்ணுகிறான். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம்னு எல்லாம் இவ உபவாசம்லாம் இருந்துட்டு இவ நோன்பு நோக்குற. இவாள் பாரித்த பிரகாரம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு
சோடகமே தோல்வளையே தோடே சவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் அவன் அணிவிக்க நாம் அணிவோம் என்றெல்லாம் சொல்லி அவ சொல்ற மாதிரி ஆசிரிதாளுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்திட்டு அப்புறம்தான் தான் ஆபரணத்தை அவர் தான் பூண்கின்ற அந்த ஆபரணத்தெல்லாம் அணிகின்றார் என்பதுதான் இந்த இடத்துல காந்தம் வக்திரம் துக்கா ஏன்னா இது சொல்லிட்டு அப்புறம் அந்த சொல்றதுக்கு துக்காபாய பிரணயி நிஜனே தூரதத்தாபிமுக்கியம் காந்தம் வக்திரம் கனக திலகாலங்கிருதம் ரங்க பர்த்து. இப்படி எங்கேன்னு பார்த்தோம்னா இது அஷ்டாவதாரத்துல இப்ப நாம சொல்றோம், விபவத்துல எப்பயானும் நடந்ததா இந்த மாதிரி அப்படின்னா நடந்தது. விபீஷணனுக்கு ராவணவதம் முடிஞ்ச உடனே லக்ஷ்மணனை கொண்டு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறேன். பட்டாபிஷேகம் பண்ண வச்ச உடனே அங்கேருந்து விபீஷணன் வரை இப்படி மரவுரிய தரிச்சுண்டு இப்படி உடம்பெல்லாம் அழுக்காவும் இப்படி எல்லாம் இருந்துருக்கிறேன். ஸ்நானானி சாங்கராங்காணி மால்யானி விவிதானிச்ச சந்தனானிச்ச திவ்யானி வஸ்திராணி ஆபரணானிச்ச உபஸ்திதா ஸ்வாம் விதிவத்து ஸ்நாபயிஷ்யந்தி ராகவ. உன்னை எல்லாரும் குளிப்பாட்டி எல்லாம் இந்த ஆபரணங்கள் பட்டாடைகள்லாம் பூணு வச்சு எல்லாரும் சித்தமா காத்துருக்கா ராகவா, உனக்கு எல்லாம் பண்ண அலங்காரம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பிரதிகிரகேஸ்வர இது எல்லாத்தையும் நீ ஏற்றுக்கணும். யாத்த சர்வம் மதனுகிரக காமையா, எனக்கு அனுகிரகம் பண்ற ரீதியில உமக்கு இல்லாததை நான் கொடுக்குறேன்னு இல்லை, எனக்கு இருக்கிறத உமக்கு சமர்ப்பிச்சு அதனால நான் பெருமை அடையணும்னு விபீஷணன் பெருமாளை கேட்கிறேன். அப்போ ராமர் என்ன பதில் சொல்றாரு தெரியுமா? சத் தாமியதி தர்மாத்மா மமஹேதோ சுகோச்சிதா சுகுமாரோ மகாபாகு பரத சத்திய சம்ஸ்ரயான். அவருக்கு பரதன் எனக்காக என்ன மாதிரி அவன் மர உரி தரிச்சுண்டு அவன் இந்த குளூர்ல போய் சரையூர்ல போய் குளிச்சுண்டு ஒவ்வொரு நாளும் அப்படியே தப்பிச்சுட்டு இருந்துருக்கான். உடம்பு மொத்தம் இருக்கு. சுகுமாரா சுகோச்சிதா, அவனுக்கு எனக்கு தான் தள்ள எழுத்து கை வரன்னு கேட்டா அதுக்காக நான் காட்டுக்கு போய் இப்படி கட்டப்பட்டு இருக்கேன். அவன் ராஜ்யத்துல இருந்து சந்தோஷமா இருக்க வேண்டியவன் எனக்கோசரம் பரதன் இன்னும் எப்படி ஒரு நிலையில இருக்கச்சே மர உரி தரிச்சுண்டு ஒண்ணுமே ஒரு ஆபரணம் பூணாமல் ஒன்னும் பண்ணாமல் இருக்கச்சே எனக்கு எப்படிப்பா மனசு வரும்? நமேஸ்தானம் பகுமதம் வஸ்திராணி ஆபரணானிச்ச, நான் எந்த பட்டையும் உடுத்திக்க மாட்டேன், ஆபரணங்களையும் நான் போட்டுக்க மாட்டேன், எனக்கு வாண்டாம் என்று சொல்றான். அதே மாதிரிதான் ரங்கநாதனுக்கும் நம்மளுடைய சிரமங்களை போக்கடிச்ச பிற்பாடுதான் தான் அலங்காரம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கனக திலகா ரங்கிருதம் ரங்க பர்த்து. ராமாயணத்துல ஒரு நிகழ்ச்சி ஒவ்வொன்றும் ஒரு சுவாரஸ்யமா தான் இருந்துட்டு இருக்கும். வால்மீகியினுடைய ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தோம்னாக்கா, நந்தி கிராமத்துல இருந்து எல்லாரும் அயோத்திக்கு வந்தாச்சு. பரதன் சத்ருக்னம் லக்ஷ்மணர் ராமன் சீதா எல்லாரும் அயோத்திக்கு வந்தாய் போச்சு. ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும். இத்தனை நாள் வரைக்கும் மர உரி தரிச்சுட்டு தாடி வச்சுட்டு இது பண்ணிட்டு இருந்த ஒரு நிலை. இப்ப ராமனுக்கு அலங்காரம் பண்ணி நல்ல ஸ்நானம் பண்ணி வச்சு அலங்காரம் பண்ணி சிம்ஹாசனத்துல ஏறி உட்காந்து வச்சு அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும். சத்ருகாழ்வான் சொல்றேன், எல்லாம் சித்தமா இருக்கு, நேர் வாரம் அலங்காரம் எல்லாம் பண்றதுக்கு நீராட்டுவதற்கெல்லாம் எல்லாரும் கைங்கரியத்துக்கு சித்தமா இருந்துருக்கா, வாரம்னு கூப்பிடுற. ராமர் வரலைன்னு. பூர்வந்து பரதே ஸ்நாதே லக்ஷ்மணேச்ச மகாபலே விஷோதித ஜட்டா ஸ்நாத சித்திர மால்யானு லேபனஹான்னு. முதல்ல பரதாழ்வான், அப்புறம் லக்ஷ்மணர், அப்புறம் சத்ருகன் இவாள்லாம் தீர்த்தமாடி ஸ்நானம் பண்ணி இந்த மரவரி எல்லாம் விட்டுட்டு அலங்காரம் பண்ணிட்டு நிபுணா ஸ்மஸ்ருவர்தனான்னு சொல்றது. இது எத்தனையோ நாளா 14 வருஷமா தாடி மீசையோட இருந்துருக்காளே, இவாளுக்கெல்லாம் பண்றதுக்கு இதை சரியா பண்ணி வைக்கிறதுக்கு அதுக்கு சாமர்த்தியம் இருக்கவாளா கூட்டு வச்சு பண்ணி வைந்தது. ஆகையால இவாளுக்கெல்லாம் அலங்காரம் பண்ணிட்ட பிற்பாடு அப்புறம்தான் ராமன் அலங்காரம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன். அப்ப இதுக்கு என்ன பண்ணது? அதே மாதிரி பார்க்கணும். கௌசல்யா என்ன பண்றானா, இந்த குரங்கு எல்லாம் மாத்திரம் இல்ல, கிஷ்கிந்தையில போயிருக்க குரங்கு பத்திரிகை எல்லாமும் சேர்ந்துட்டு புஷ்ப விமானம் எவ்வளவு பிடிக்கிறதோ அது மொத்தம் வந்தாய் போச்சு.
அந்த கிஷ்கிந்தையில இருக்கிற அத்தனை வானர ஸ்திரீகளும் வந்துட்டான். இந்த பெண்கள்லாம் தம் பையன் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணச்சே அது ஆடியன்ஸா அந்த பட்டாபிஷேகம் பார்க்கறதுல இந்த வானர ஸ்திரீக்கள்லாம் போய் உட்காந்துக்கு போறாங்க. இவாளுக்கெல்லாம் தலைவாரிக்கு தெரியாது, எப்படி ராஜா இதெல்லாம் நகரத்துல எப்படி இருக்கணும்னு ஒன்றும் தெரியாது. இதெல்லாம் காட்டுல இருந்தது. அந்த வானர ஸ்திரீகள் ஒவ்வொன்றையும் கூட்டு வச்சு இவள் தலைவாரி விடுறாள். இதுல ரெண்டு எண்ணம். இந்த வானரங்கள் மொத்தம் ராமனுக்கு உபகாரம் பண்ணிருக்கு, அதுக்காக கௌசல்யா பண்றான்னு ஒண்ணும். இன்னொரு எண்ணம், தம் பையனுக்கு பட்டாபிஷேகம் நடக்குச்சு, அழகில்லாத ஒரு ஒரு இந்த மாதிரி ஜந்து யாரும் இருக்கக்கூடாதுன்றதுக்கோசரம் எல்லாரும் ரமணீயமா இருக்கணும்ன்றதுக்காக ஒண்ணு பண்ணான்னு சொல்லி, இப்ப பெருமாளை பொறுத்த வரைக்கும் தன்னை ஆசிரித்தவர்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்த பிற்பாடுதான் அவருக்கு ஒரு சந்தோஷமே வருது. கனக தலகா லங்கிருத்தம் ரங்க பர்த்து. அப்போ அந்த ரங்கநாதனுடைய ஒரு திருமுக மண்டலம் இருந்துருக்க, அதை பத்தி சொல்ற. காந்தம் வக்திரம் கனக திலகா ரங்கதம் ரங்கபர்த்து ஸ்வாந்தே காடம் மம விலகதி ஸ்வாகதோதார நேத்திரம். அந்த ரங்கநாதனுடைய திருக்கண்கள் ஸ்வாகத்தம் வா வான்னு கூப்பிடுறதாக இருந்துட்டு. உதார நேத்திரம் கம்பீரமான நேத்திரம், ஸ்வாகதோதார நேத்திரம், சுட்டு ஆகதா ஸ்வாகதான்னு. அப்படியே நாம வந்தோம்னாக்க அந்த கர்ணாந்தமாக கர்ணாந்த லோச்சனம்னு சொல்ற அந்த காது ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷத்தினால கண்ணு காது வரைக்கும் போறதான். அப்பா உனக்காக தான் இத்தனை லோச்சனாபியாம் பிபன்னிவன்னு சொல்ற. விபீஷணனை தம் மடியில உட்காத்தி வச்சுட்டு பாக்குறா ராமர், அப்படியே கண்ணாலேயே முழுங்கிடுவே போல ராமர் பாக்குறேன்னு சொல்லி லோச்சனாபியாம் பிபன்னிவன்னு அந்த இடத்துல சொல்ற. அந்த மாதிரி ரங்கநாதன் நம்மளை பார்த்த உடனே எங்கேயோ தூரேந்து வரச்சேயே அந்த திருக்கண்கள் அந்த கண்களால வா வான்னு கூப்பிடுற மாதிரி அந்த திருக்கண்கள் சுவாகதோ தார நேத்திரம் என்பதாக சொல்லி சுவாமி தேசிகன் தேவநாதனுடைய கட்டாட்சத்தை சொல்லச்சே, விஸ்வாபிரக்ஷண விஹார கிருதக்ஷணைஸ்தே வைமானிகாதிப விடம்பித முக்த பத்மைஹி ஆமோதவாங்கிபிஹி அநாமய வாக்கிய கர்ப்பைஹி ஆத்ரீபவாமி அமிர்த வருஷ நிபைர் அபாங்கைன்னு அப்படியே ஒரு சந்தோஷத்தை பண்றது. அந்த கண்ணாலேயே சௌக்கியமான்னு கேட்கிற மாதிரி இந்த கண்ணாலேயே சுவாகத்தோதார நேத்திரம்னு அந்த கண் மலர் பெருமாளுடைய திருமுக மண்டலத்துல எல்லாம் இருந்தா கூட அந்த ரங்கநாதனுக்கு கண் மலர் சமர்ப்பிச்சிருப்பா. அந்த கண் மலரை சேவிக்கணும், அதை சேவிக்க செய்ய வா வா வான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கும். இது சுவாகத்தோதார நேத்திரம்னு சுவாமி தேசிகன் அந்த கண்ணை சொல்ற. ஆனா அடியனுடைய அனுபவம், அடியந்துன்னு சொல்லல, இந்த மாதிரி பெரியவாளுடைய அனுபவமும் இருக்கலாம். இந்த கண்ணாலேயே ரங்கநாதன் நம்மள வாவான்னு எப்படி கூப்பிடுறாரோ அதே மாதிரி நம்ம போறதுல கூட அவருக்கு திருப்தி இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் என்னோட இருந்துட்டு போறியான்னு சொல்ற மாதிரி அவருடைய திருக்கண்கள் இருக்கான். நாம எல்லாரும் என்ன பண்ணுவோம், போய் ரங்கநாதனை சேவிப்போம். அதை பிடிச்சி தள்ளினா கூட பரவாயில்ல, கொஞ்ச நாள் சேவிச்சா கூட அந்த திருமுக மண்டலத்தை ஒரு க்ஷணம் சேவிக்கிறோமோ அரை க்ஷணம் சேவிக்கிறோம். அது சேவிச்சுட்டு திருவடியிலேருந்து திருமுக மண்டலம் வரைக்கும் சேவிச்சுட்டு மறுபடியும் அந்த திருமுக மண்டலத்தை சேவிப்போமா அப்படின்னு நமக்கு ஒரு ஆசை. அதுக்காக இப்படி பிரதட்சணமா வரைச்சே அந்த கம்பத்திண்ட வந்து நின்றோம்னாக்கா அந்த திருமுக மண்டலமும் கண்மலர் முறை வரைக்கும் சேவையாகும். அதுக்கோசரம் இங்கேருந்து நின்றுட்டு அங்க போய் சேவிக்கிறது. இங்க யாரும் அவ்வளவா தள்ள மாட்டா, இங்க நின்றுட்டு சேவிக்கிறது. இந்த சேவிக்கிறது எப்படி இருக்கு தெரியுமா? இது ரெண்டு விதமா இருக்கு. ரங்கநாதன் நம்மளையே பார்த்துட்டு இருக்கு. அந்த நம்மளையே பார்த்துட்டு இருக்குச்சு. அப்பா அம்மா எல்லாம் பசங்களை வெளியூருக்கு அனுப்பிச்சாள்னாக்கா கண்ணில் தெரிகிற வரைக்கும் பார்த்துட்டே இருப்பா. அந்த தெருக்கோடியில் இந்த பசங்க நடந்து போறது, இப்ப என்ன வாசல்லையே ஆட்டோ ஏறி போறது, கார் ஏறி போயிடுறது, அப்படி இல்லை. அந்த காலத்துல நடந்து போயிட்டு இருப்போம். எங்க அம்மா வாசல்ல வந்து வெயிலா இருந்தா கூட வாசல்ல வந்து பார்த்துட்டே இருப்பா. அவ கண்ணுல நாம தெரிஞ்சு அப்படி திரும்புற வரைக்கும் அந்த தெருக்கோடியில போய் அப்படி திரும்பி பார்த்தோம்னாக்கா அப்பாவும் அம்மாவும் உள்ள போயிருக்க மாட்டா, ரெண்டு பேரும் வாசல்ல நின்று தான் பார்த்துட்டு இருப்பா பசங்களை. அது அப்ப நமக்கு தெரியும். அது அந்த மாதிரி ரங்கநாதன் இருக்கிற
என்னையே நினைச்சுட்டு இந்த குழந்தை போறது பாவம், இவனுக்கு மறுபடியும் புனர்தர்சன பிராப்தி கிடைக்கட்டும் அப்படின்னு நினைச்சுக்கு போயிரோ, இல்ல இந்த குழந்தை போறது இவனுக்கு சகல க்ஷேமமும் உண்டாகட்டும் அப்படின்னு நினைச்சுட்டோ, எப்படியோ ஒண்ணு அவர் கண்ணுல இருந்து மறைகிற வரைக்கும் நம்மளை பார்த்துட்டே இருக்கிறான் ரங்கநாதன். இது சுவாகத்தம் மாத்திரம் இல்லை, இது ஒரு அங்க போய் அந்த சேவிக்கிறவர்களுக்கு தான் அந்த அனுபவம் வரும். அப்படிப்பட்ட ஒரு திருக்கண்கள் சுவாகதோதார நேத்திரம் அப்படின்னா, அந்த ரங்கபத்து வக்திரம் இப்படி எல்லாத்தோடையும் இருக்கக்கூடிய இந்த திருக்கண்கள் அதரங்கள், அதுக்கப்புறமா இந்த திருநெற்றிக்கட்டு, இந்த கனக திலக்கங்களால் அபிமுக்கியம், அவருடைய மந்த ஸ்மிதம், புன்சிரிப்பு, இப்படி இருந்துருக்கிற ரங்கநாதனுடைய திருமுக மண்டலம் இருக்க, மம சுவாந்தே காடம் விலகதி, என்னுடைய மனசுல அப்படியே பதிஞ்சு, அது ஒரு க்ஷணம் கூட வெளில போகாது. சாந்தே காடம் மம விலகதி, என்னை விட்டு போகாது, இது பிரதிஷ்டிதமாக நிற்கிறது. இப்ப நான் எப்படி பாரித்தனோ, எப்படி ஆசைப்பட்டனோ அப்படி ரங்கநாதன் எனக்கு அனுகிரகம் பண்ணிட்டேன்னு ஒரு நிறைவோட சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை சாதிக்கிறார். இதுவும் சத்தியமான ஒரு விஷயம். ரங்கநாதனை சேவிச்சோம்னாக்கா அந்த கடைசியில திரும்பி திரும்பி பார்த்தோம்னா அந்த சேவிச்ச ஒரு சந்தோஷம் அப்படியே மனசுல வச்சுண்டு நம்ம மறுபடியும் இன்னொரு தேவை கிடைக்கிற வரைக்கும் அதையே நம்ம மனசுல நினைக்கும். அப்படி ரங்கநாதன் அனுகிரகம் பண்றேன். அந்த அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். தாபிப்ராயஸ்மித விகசிதம் சாரு பிம்பாதரோஷ்டம் துக்காபாய பிரணயினி ஜனே தூரதத்தாபிமுக்கியம் காந்தம் பக்திரம் கனகதிலகாலங்கிருதம் ரங்கபர்த்து ஸ்வாந்தே காடம் மம விலகதி ஸ்வாகதோதாரநேத்ரம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.